இந்தியா முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆடம்பர ஹோட்டல்களில் தங்கி கடந்த 30 வருடங்களாக கட்டணம் செலுத்தாமல் தப்பி வந்த நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தற்போது 69 வயதான இவர் 30 வருடங்களாக ஸ்டார் ஹோட்டல்களை ஏமாற்றி வந்தது எப்படி? தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவர் 69 வயதான பிங்சன் ஜான். ஆங்கில வழி பள்ளி கல்வி பயின்ற இவர் 1980ஆம் ஆண்டுகளில் டெல்லியில் சுற்றுலா வழிகாட்டியாக செயல்பட்டு வந்துள்ளார். இந்த காலகட்டத்தில்தான் அவர் சொகுசு விடுதிகளில் தங்கி தனது மோசடி வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். விதவிதமான சொகுசு ஹோட்டல்களில் தங்கினாலும் இவர் கட்டணம் மட்டும் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட செலுத்தியது கிடையாது. நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடிய இவர் ஹோட்டல் மேனேஜர் முதல் ஊழியர்கள் வரை அனைவரிடமும் ஒரு மேல்வர்க்கத்து நபரைப் போல பண்பாக பழகி நல்ல விதமான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவார். அதை பார்க்கும் ஹோட்டல் ஊழியர்களும் அவரை முழுமையாக நம்பிவிடுவார்கள். கட்டணம் செலுத்தும் நேரம் வரும் பொழுது யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வராமல் நழுவி சென்று விடுவார். 1996ஆம் ஆண்டில் முதன்முறையாக டெல்லி காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டு திகார் சிறைக்கு அனுப்பப்பட்டார். திகாரில் இருந்து விடுதலையான பிறகு அவர் திருந்துவதற்கு பதிலாக மீண்டும் ஸ்டார் ஹோட்டல்களை குறிவைத்து ஏமாற்றத் தொடங்கினார். மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, ஜார்க்கண்ட், தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் சத்தீஸ்கர் என இவர் கைவரிசை காட்டாத மாநிலங்களே இல்லை எனலாம். இந்த மாநிலங்கள் அனைத்திலும் இவர் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 2016ஆம் ஆண்டில் டெல்லியில் உள்ள ராடிசன் ஹோட்டலில் 50,000 ரூபாய் மதிப்பிலான கட்டணங்களை செலுத்த தவறியதற்காகவும் ஒரு மடிக்கணினியை திருடியதற்காகவும் கைது செய்யப்பட்டார். கொச்சியில் லீவ் மெரிடியன் ஹோட்டலில் ஏமாற்றியதற்காகவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2020ஆம் ஆண்டு டிசம்பரில் மும்பையின் வாஷியில் உள்ள துங்கா ஹோட்டலில் 2 நாட்கள் தங்கிய பிறகு தப்ப முயன்றிருக்கிறார். அந்த ஹோட்டல் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் ஜான் கைது செய்யப்பட்டார். 2022ஆம் ஆண்டில் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த இவர் கட்டணம் செலுத்தாமல் தப்பிச் சென்று கொல்லம் ரயில் நிலையம் அருகே கைது செய்யப்பட்டார். ஜானின் சமீபத்திய ஹோட்டல் பயண மோசடி கடந்த வாரம் ராய்ப்பூரில் உள்ள ஹயாத் ஹோட்டலில் அரங்கேறியது. ஹோட்டல் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் ஒடிசாவின் புவனேஸ்வரில் வைத்து ஜானை ராய்ப்பூர் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் போல நடித்து கடந்த ஜூன் 25ஆம் தேதியன்று அந்த ஆடம்பர ஹோட்டலில் தங்கியிருந்தது தெரியவந்தது. ஜான் இளமையில் தனது வருங்கால மனைவியின் மரணத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தை கைவிட்டு கால்போன போக்கில் இப்படி மோசடி வாழ்க்கை வாழ்ந்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது. பிரெஞ்சு சீரியல் கொலைகாரன் சார்லஸ் சோப்ராஜிடம் இருந்து தனக்கு உத்வேகம் கிடைத்ததாக ஜான் போலீசாரிடம் கூறியிருக்கிறார். சோப்ராஜை போல போலி அடையாளங்களை பயன்படுத்தி ஆடம்பரமான ஹோட்டல்களில் தங்குவதை ரசித்து வந்திருக்கிறார் ஜான். ஹோட்டலை விட்டு செல்லும் பொழுது விலை உயர்ந்த மதுபானங்கள், சிகரெட்டுகள் மற்றும் மடிக்கணினிகள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை திருட்டுத்தனமாக எடுத்துச் செல்வது இவரது வாடிக்கை. போலீசாரிடம் சிக்கும் பொழுதெல்லாம் தனது வயதை சுட்டிக்காட்டி இதுவே தனது கடைசி முறை, இந்த முறை மட்டும் விட்டுவிடுங்கள், தான் கோவாவில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் குடியேற திட்டமிட்டுள்ளேன் என பரிதாபமாக பேசி தப்பி வந்திருக்கிறார். ஆனால் இதே கதையை அவர் இதற்கு முன்பே மற்ற காவல்துறைகளிடம் கூறியுள்ளார் என்பது விசாரணைக்கு பிறகே தெரிய வந்துள்ளது. தற்பொழுது ஜான் போலீசாரிடம் சிக்கினாலும் இன்னும் எத்தனை சொகுசு விடுதிகள் இவரது மோசடி வலையில் சிக்க உள்ளதோ என்ற அச்சம் போலீசாருக்கே உள்ளது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன்.